Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் லேட்டஸ்ட் அப்டேட் கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்கிறதுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் வேணும்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நீட் 2025 கட் ஆஃப் மார்க் வந்து 92.5% அண்ட் தென் 7.5% ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்துக்குமான கட் ஆஃபையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2.5% இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா நீட்டில் ஹை ஸ்கோர் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் தான். 7.5% ரிசர்வேஷனுங்கிறது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க இதுக்கு எலிஜிபிள். அதாவது அவங்க எந்த மீடியமில் வேணும்னாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் 6th to 12th வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். 92.5க்கும் அப்புறம் 7.5% ரிசர்வேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நீட் 2025 கட் ஆஃப் மார்க் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கும்னு தெரிஞ்சிக்க கட் ஆஃப் மார்க்ஸை கேட்டகரி வைஸ் தெரிஞ்சுக்கிறது அவசியம். அப்போ தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ப்ரெடிக்ஷனுக்கு பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் சொல்கிற கட் ஆஃப் மார்க் வந்து ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். ஆக்சுவல் கட் ஆஃப் மார்க் வந்து இந்த கட் ஆஃப் மார்க்கை விட இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். இப்போது 92.5க்கு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபும் நீட் 2025க்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர்ஸ் பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் எவ்வளோன்னா ஓசி கேட்டகரிக்கு 31%, பிசி கேட்டகரிக்கு 26.5%, பிசிஎம் கேட்டகரிக்கு 3.5%, எம்பிசி கேட்டகரிக்கு 20% சீட் ரிசர்வேஷன், எஸ்சி கேட்டகரிக்கு 15%, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 3%, எஸ்டி கேட்டகரிக்கு 1%. 92.5% இவங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் 2023க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 606 இருந்துச்சு. 2024 நீட்டில் ஓசி அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க் வந்து 650 இருந்துச்சு. ஓசி கேட்டகரிக்கு 2024 எந்த ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 1346. இந்த ரேங்க் வரைக்கும் ஓசி கேட்டகரி அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு சீட் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து 2025 இந்த ரேங்க் ரேஞ்சில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃபர் சைடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீட் 2025 ஓப்பன் கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 540 550. அடுத்து பிசி கேட்டகரி இவங்களுக்கான நீட் 2023 கட் ஆஃப் மார்க் வந்து 560 இருந்துச்சு. நீட் 2024 பிசி கேட்டகரியோட கட் ஆஃப் மார்க் வந்து 618 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 பிசி கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 500 510. பிசி கேட்டகரிக்கு எந்த ரேங்க் வரைக்கும் 2024 சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 3180. ஸோ இந்த ரேங்க் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் சைடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பிசிஎம் கேட்டகரிக்கு 2023க்கான நீட் கட் ஆஃப் மார்க் வந்து 542 இருந்துச்சு. 2024க்கான நீட் கட் ஆஃப் மார்க் வந்து 611 இருந்துச்சு. ஸோ 2025 பிசிஎம் கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 490 500. பிசிஎம் கேட்டகரிக்கு 2024 எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 3709. ஸோ இந்த ரேங்க் ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா சேஃபர் சைடு. அடுத்து எம்பிசி கேட்டகரி இவங்களுக்கான நீட் 2023 கட் ஆஃப் மார்க் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 532 இருந்துச்சு. 2024 எம்பிசி கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 602 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 எம்பிசி கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் 480 490. எம்பிசி கேட்டகரிக்கு 2024 எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 4401. இந்த ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரி இவங்களுக்கு நீட் 2023க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 452 இருந்துச்சு. 2024 நீட் கட் ஆஃப் மார்க் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு 530 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 எஸ்சி கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 400 430. எஸ்சி கேட்டகரிக்கு 2024 எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 10158. இந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி இவங்களுக்கு நீட் 2023 கட் ஆஃப் மார்க் வந்து 383 இருந்துச்சு. நீட் 2024 எஸ்சிஏ கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 463 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 எஸ்சிஏ கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 370 380. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2024 எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா
15,681 இந்த ரேங்க் வரைக்கும் எஸ்சிஏ கேட்டகரிக்கு நீட் 2024ல் சீட் கிடச்சிச்சு. அடுத்து எஸ்டி கேட்டகரி, இவங்களுக்கு நீட் 2023க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 355 இருந்துச்சு. நீட் 2024ல் எஸ்டி கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 477 இருந்துச்சு. நீட் 2025ல் எஸ்டி கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 350லேருந்து 370. எஸ்டி கேட்டகரிக்கு 2024ல் எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா 14,019 இந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் லாஸ்ட் இயர் அதாவது நீட் 2024க்கு எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இந்த வருஷம் நீட் 2025க்கு இந்த ரேங்க் ரேஞ்சில் நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து சேஃபர் சைடில் இருக்கிறோன்னு அர்த்தம். லாஸ்ட் இயர் பிசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 1948 வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. பிசிஎம் கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் வந்து எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 204 வரைக்கும் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் வந்து 1071 இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. எஸ்சி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் வந்து 664 இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் கம்யூனல் ரேங்க் 133 வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி கேட்டகரி, இந்த கேட்டகரிக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்யூனல் ரேங்க் 43 வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. இந்த ஸ்லைடில் 92.5%க்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு, 2024ல் க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் என்ன, அதுக்கப்புறம் 2025 நீட் 2025 எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோரும் கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு 2023க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 540 இருந்துச்சு. 2024ல் 607 இருந்துச்சு. 2024ல் ஓப்பன் கேட்டகரிக்கு எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா 4141 வரைக்கும் சீட்டு கிடச்சிச்சு. நீட் 2025ல் ஓப்பன் கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் ஃபார் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எவ்வளோ அப்படின்னா 510லேருந்து 520. நெக்ஸ்ட்டு வந்து பிசி கேட்டகரி, இவங்களுக்கு 2023ல் எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 506 வரைக்கும் கிடச்சிச்சு. 2024ல் 584 வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் 2024ல் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 5953. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா சேஃபர் சைடில் இருக்கீங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் பிசி கேட்டகரிக்கு நீட் 2025 எவ்வளோ அப்படின்னா 470லேருந்து 490. நெக்ஸ்ட் பிசிஎம் கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரியில் 2023க்கு 498 இந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிச்சு. 2024ல் 579க்கு சீட்டு கிடச்சிச்சு. ஜென்ரல் ரேங்க் 2024ல் பிசிஎம் கேட்டகரிக்கு எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 6399. ஸோ எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் பிசிஎம் கேட்டகரி நீட் 2025 வந்து 470 to 485. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரிக்கு 2023ல் 488 வரைக்கும் சீட்டு கிடச்சிச்சு. 2024ல் 574 வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எம்பிசி கேட்டகரிக்கு 2024 ஜென்ரல் ரேங்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 6838. ஸோ எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் நீட் 2025 எம்பிசி கேட்டகரி என்ன அப்படின்னா 460லேருந்து 480. அடுத்து வந்து எஸ்சி கேட்டகரி, இவங்களுக்கு 2023க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 404 இருந்துச்சு. 2024ல் 494 இருந்துச்சு. 2024 ஜென்ரல் ரேங்க் ஃபார் எஸ்சி கேட்டகரி என்னவா இருந்துச்சு அப்படின்னா 13,561 இருந்துச்சு. நீட் 2025ல் எஸ்சி கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 380 to 410. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி, இவங்களுக்கு 2023க்கான கட் ஆஃப் மார்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 329 இருந்துச்சு. 2024ல் 427 இருந்துச்சு. எஸ்சிஏ கேட்டகரியில் நீட் 2024 ஜென்ரல் ரேங்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 18,116 இருந்துச்சு. ஸோ நீட் 2025ல் எஸ்சிஏ கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் என்ன அப்படின்னா 320லேருந்து 350.
நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி கேட்டகிரி. இவங்களுக்கு 2023க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 302 இருந்துச்சு. 2024 இவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 413 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் 2024 எஸ்டி கேட்டகிரிக்கு 18,925 இருந்துச்சு. நீட் 2025 உடைய எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் எஸ்டி கேட்டகிரி வந்து 300 to 330. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் லாஸ்ட் இயர் அதாவது நீட் 2024க்கு எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இந்த வருஷம் நீட் 2025க்கு இந்த ரேங்க் ரேஞ்சில் நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து சேஃபர் சைடில் இருக்கிறோன்னு அர்த்தம். லாஸ்ட் இயர் பிசி கேட்டகரிக்கு எந்த கம்யூனல் ரேங்க்குக்கு சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 3469க்கு கிடச்சிச்சு. பிசிஎம் கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் கம்யூனல் ரேங்க் வந்து 348 வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 1777 வரைக்கும் லாஸ்ட் இயர் சீட் கிடச்சிச்சு. எஸ்சி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் வந்து 1203 இந்த கம்யூனல் ரேங்க்குக்கு எஸ்சி கேட்டகரிக்கு சீட் கிடச்சிச்சு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் வந்து 242 இந்த ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. எஸ்டி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் வந்து 82 அதாவது கம்யூனல் ரேங்க் 82 வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, இதில் 7.5% ரிசர்வேஷனுக்கு எம்பிபிஎஸ்க்கான கட் ஆஃப் மார்க் 2024 கட் ஆஃப் மார்க்கும் கட் ஆஃப் ரேங்க் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 465 இருந்துச்சு. அவங்களுக்கான ரேங்க் வந்து 431 இருந்துச்சு. பிசிஎம் கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 484 இருந்துச்சு. ரேங்க் வந்து 530 இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் 521 இருந்துச்சு. ரேங்க் வந்து 258 இருந்துச்சு. எஸ்சி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 467 இருந்துச்சு. ரேங்க் வந்து 702 இருந்துச்சு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 487 இருந்துச்சு. ரேங்க் வந்து 502 இருந்துச்சு. எஸ்டி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 440 இருந்துச்சு. ரேங்க் வந்து 1032 இருந்துச்சு. இப்போது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோடைய 7.5% ரிசர்வேஷனுக்கு நீட் 2025க்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு நீங்கள் 500+ எடுத்துருக்கணும். பிசி கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 375லேருந்து 385. அடுத்து பிசிஎம் கேட்டகரி இவங்களுக்கு நீட் 2025க்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 185லேருந்து 400. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி கேட்டகரி இவங்களுக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் நீட் 2025 எவ்வளோ அப்படின்னா 385லேருந்து 400. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி கேட்டகரி இவங்களுக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் நீட் 2025க்கு எவ்வளோ அப்படின்னா 350லேருந்து 360. எஸ்சிஏ கேட்டகரிக்கும் எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 350லேருந்து 360. எஸ்டி கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் நீட் 2025 வந்து 350லேருந்து 360. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் கேகே நகர் சென்னை. இந்த காலேஜில் 7.5% ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் மார்க் ஃபார் எம்பிபிஎஸ் 2024 என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 530 இருந்துச்சு. ரேங்க் வந்து 213 இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 535 இருந்துச்சு. ரேங்க் வந்து 188 இருந்துச்சு. எஸ்சி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 507 இருந்துச்சு. ரேங்க் வந்து 343 இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட எம்பிபிஎஸ் கட் ஆஃப் மார்க் ஃபார் 7.5% ரிசர்வேஷன் என்னவா இருந்துச்சு 2024ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 482 இருந்துச்சு. ரேங்க் வந்து 548 இருந்துச்சு. பிசிஎம் கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 470 இருந்துச்சு. ரேங்க் வந்து 678 இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 502 இருந்துச்சு. ரேங்க் வந்து 373 இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரி இவங்களுக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 450 இருந்துச்சு. ரேங்க் வந்து 876 இருந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ கேட்டகரி, இவங்களுக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 474 இருந்துச்சு. ரேங்க் வந்து 623 இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்டி கேட்டகரி, இவங்களுக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 420 இருந்துச்சு. ரேங்க் வந்து 1280 இருந்துச்சு. தமிழ்நாட்டில் 4 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த 4 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கான 7.5 ரிசர்வேஷனுக்கு எம்பிபிஎஸ்க்கான கட் ஆஃப் மார்க் 2024 கேட்டகரி வைஸ் எவ்வளோவா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 481 இருந்துச்சு. ரேங்க் வந்து 552 இருந்துச்சு. பிசிஎம் கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 465 இருந்துச்சு. ரேங்க் வந்து 715 இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 502 இருந்துச்சு. ரேங்க் வந்து 372 இருந்துச்சு. எஸ்சி கேட்டகரிக்கு 2024 கட் ஆஃப் மார்க் வந்து 453 இருந்துச்சு. ரேங்க் வந்து 851 இருந்துச்சு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 458 இருந்துச்சு. ரேங்க் வந்து 785 இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.